வழக்கமா வந்துட்டு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ச்சியாக அவைக்கு வருவார். ஆனால் பெரும்பாலும் அவை நடவடிக்கையில வந்துட்டு அவர் பங்கேற்க மாட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர் அடிப்படையில வந்து கையெழுத்து மட்டும் விட்டு புறப்பட்டு சென்று விடக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம கடந்த கூட்டத்தொடர்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்று காலை பதிலுரையை பெரும்பாலும் எதிர்கட்சிகள் முழுமையாக புறக்கணித்து விட்டன. எதிர்கட்சியான அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி ராமதாஸ் சிறப்பு என அனைவருமே புறக்கணித்த நிலையில இன்று காலை முதல் இந்த பதிலுரை, பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கான அந்த பதிலுரை நிதியமைச்சர் கொடுத்ததாகட்டும், அதனை தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் கொடுத்ததாகட்டும், அனைத்து பதிலுரை அவை நடவடிக்கைகள் என தொடர்ந்து ஓபிஎஸ் முழுமையாக இந்த அவை நடவடிக்கையில் பங்கேற்றார். இந்த பதிலுரை முடிவடைந்த பிறகு முதலமைச்சர் அவைக்குள் வரும் பொழுது அவரை பார்ப்பதற்கு சரியாக அந்த வாயில் அருகே ஓ பன்னீர்செல்வம் காத்திருந்து முதலமைச்சர் சந்தித்து விட்ட பிறகு அவை வளாகத்திற்குள்ளேயே முதலமைச்சருக்குன்னு சொல்லி ஒரு அறை ஒதுக்கி இருப்பாங்க வழக்கமா. அந்த அறையில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஒரு 10 மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட பல்வேறு யூகங்கள் தொடர்ச்சியாகவே கடந்த சில நாட்களாக பரவி வருகிறது. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையில வந்து அவர் எவ்வாறு எடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி இருந்து வருகிறது. தற்போது வரைக்கும் அவரால் எந்த கூட்டணிக்குள் செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர் திமுகவில் ஐக்கியமாவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து இருக்கிறது.